கேட்கலன்னா மன்னிச்சு விட்டுங்க என்னைய. இவன் தான் இந்த ஸ்பைடர் குட்டியாக இருப்பான். இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ வாங்க போகலாம். இது நோக்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து இது திறக்கணும். எதுக்கு வந்து சத்தமாக பேசுனா கொஞ்சம் கேட்காது உங்களுக்கு, அதனால தான் சத்தமாக பேசுகிறேன். ஏன்னா மைக்கில் நம்மகிட்ட வெளியே ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். எப்பயாச்சும் டக்குன்னு போயிடுற இந்த கேமை முடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். நம்ம தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். நான் அன்னைக்கு வந்து கிராணி ஃபாரஸ்ட் போட்டிருக்கேன். அதை பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் கைஸ். எப்படியாச்சு அதே குதிச்சு போகணும் கைஸ். அவன் முன்னாடி பிடிக்க மாட்டான். நம்ம பக்கத்துலேயே நிற்கிறோம். அது கூட தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கான். கைஸ் 1 மினிட் கைஸ். அப்படியே வேறு கேமுக்குள்ளே போயிட்டேன். நான் திருப்பியும் விளையாண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோ டெய்லி வரும். ஒரு பட்டன் இருக்குது. பட்டன் இது ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே பாத்ரூமுக்கு வந்தாச்சு. ஏன் சத்தம்லாம் கேட்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் மெயினாக பண்ணிடுங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு மெயினானது. வாங்க கைஸ் போகலாம். மேலே ஏறிட்டாச்சு. இப்போ ஒரு புகை பேர் நான் வச்சுருக்கேன், எலும்புக்கு புகை. நம்ம அன்னைக்கெலாம் வரும்போது இங்கே குளிச்சு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. கீழே விழுந்துருப்போம். இல்லைன்னா நம்மளை அடிச்சிட்டு போயிருக்கோம். நம்ம உள்ள வந்தாச்சு. பெரிய சேனியில் இந்த இடமா இவன் அப்படின்னு சொல்கிறான். கழுத மாதிரி. திறந்துச்சு. நான் வேறு கத்திட்டேன். சாரி கைஸ். ஓடு ஓடு. அச்சு பிள்ளை ஓடு. வாடா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம். நேற்றெல்லாம் இது கார்த்திகை தீபம் நல்லா கொண்டாடி இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லோரும் கார்த்திகை தீபம் ஜாலியாக கொண்டாடிருப்பீங்க சிரிப்போட. வெளியே தெரியுது உங்களுக்கே தெரியும். மேலே போகலாம். முடியாது கைஸ். இப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வேகமாக
இது முடிச்சாச்சு. சரியாச்சு. இப்போ லேடர் எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்டோர் ரூம்னு ஒரு கராஜ் மாதிரி இருக்குது. எல்லா காசையும் எடுத்துக்கலாம், அப்போ தேவைப்படும் கடைசியில். ஒரு நாள் நான் விளையாண்டுருக்கும் போது இந்த இடத்துல சிக்கிக்கிட்டேன். உள்ளே போக முடியாது, ஆனால் நம்ம போய் சிக்கிக்கிட்டோம். ஐயோ, இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஜக்காகுது. அப்படியே ஏறிட்டோம். இந்த இடத்துல காற்று தள்ளும். பேச்சு முடிச்சு போயிடலாம். எதுக்குன்னு சொல்லிட்டேன். காற்று தள்ளுது. முடிச்சிட்டோம். இது போனாலே காற்று தள்ளுது. ஏன்னா மற்ற கேம்லாம் போனால் காற்று தள்ளாது முடிச்சோன்னு. கீழே விழுந்திருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ண சொல்ல லைக்கும் பண்ணுங்க. இதுக்காக டெய்லி நான் வீடியோ போடுறேன்ல, லைக் ப்ளீஸ் லைக். ரோப்ளாக்ஸில் என்னென்ன கேம் வருதோ அதெல்லாம் போடுறேன்ல, அதுக்காகவே லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க ஸ்பைடர்மேன் பிடிக்குன்னா. ஸ்பைடர்மேன் பிடிக்கிறதுனா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. பங்கோர் லிவர் கதையை முடிச்சுட்டு இதை மட்டும் ஆஃப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, நான் உடனே ஒரு செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். உள்ள வந்துச்சு. இந்த இடம் தான் கொஞ்சம் தள்ளிட்டு போகும் காற்று. எப்படியும் முடிச்சு டக்குன்னு. முடிச்சிட்டோம். இந்த இடமா ஸ்பைடர்மேன் செஃப்பா இருக்காங்க, பக்கத்துல இருக்கானுங்க. அங்கிட்டு போட்டோம். எப்படி அடிச்சு வச்சாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து பறந்து போனோம் குதித்து ஸ்லைடில். இங்க ஒருத்த வந்து விழுகிறான். ஏன்
இந்த இடத்துல இப்படி ஸ்டக் ஆகுது கைஸ்? ஐயோ 1 மினிட் கைஸ். கைஸ் கீழே விழுந்துட்டோம், ஏன்னா அங்கே சரியா இதாகிடுச்சு, அதனால திருப்பி போகலாம். அப்படியே போயிடலாம். என்ன கைஸ் யோகா பண்ணிகிட்டு இருக்கோம் காற்றுல. இப்போ ஏணி ஏறலாம். எக்ஸிட்னு போட்டிருக்கு, ஆனால் இது எக்ஸிட்டோட இருக்காது. சொன்னேன்ல கைஸ். இந்த இடத்துல ஈஸியாக எனக்கு இந்த இடத்துல நான் நிறைய தடவை விளையாண்டுருக்கேன். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் ரோப்ளாக்ஸை கற்றுக்கிட்டேன். முதல்ல ஒரு தடவை யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டோம் கைஸ். மெயின்டெனன்ஸ் பண்ணி செத்து போகாமல் போயிடலாம் கைஸ். ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் இந்த லவர்லாம், நேரத்துக்கு இருந்தால் கேட்பான். அவன் எங்கே போகிறோன்னு கேட்டால் என் வீட்டுக்கு மேலே தான் இருக்கான். என் வீட்டுக்கு மேலே தான் அவன் வீடு இருக்குது, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். இதோ அங்கே ஒன்று தெரியல கைஸ், கடைசி லெவல். இப்போ இதை எடுத்தாச்சு எடுக்கல கைஸ். அப்படியே அங்கேருந்து எடுத்து குதிக்கலாம்னு நினச்சேன், முடியல. எடுத்தாச்சு. இங்கிருந்து குதிச்சாச்சு. நீ தேவையில்லை நமக்கு, கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம ஓடலாம். அதோ அங்கே இருக்கிற கைஸ் லெவலு. செத்து போயிட்டோம். இந்த இடத்துல நான் பேச மாட்டேன், கொஞ்சம் சத்தமாக இருக்கும். இங்கிருந்து அடிக்கலான்னு நினச்சி அடிக்க முடியல. கைஸ் எப்படியும் அவனை அடித்து தூக்கி வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுச்சு. நான் முடிக்க மாட்டேன்னு நினச்சி அப்படியே முடிச்சாச்சு. இங்கே இருக்கிற காசுலாம் எடுத்துக்கலாம், அப்போ தேவைப்படும். வண்டியில் ஏறிடலாம். போலீஸ் சத்தம் கேட்குது கைஸ். என்ன எங்கே இருக்கோம் கைஸ்? இப்போ நம்மளே காணோம் கைஸ். ஏதோ ஆயிடுச்சு. இன்னும் கீழே இறங்கிட்டோம், எப்படியே போயிடுச்சு. அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வண்டி தானே ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான். வண்டி ஸ்கிட் அடிச்சு அடிச்சுட்டு போய் நம்ம நடந்தே போகலாம்.
இது வேறு அது பாட்டுக்கு ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியோ போலீஸ் அந்த ஸ்பைடர்மேன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துச்சு. என்ன அந்த காசு கிட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். நம்மக்கிட்ட ஒரு காசுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா 403 அவ்வளோ காசு இருக்குது. கீழே பார்த்தாலே தெரியும் ஒரு காசு சிம்பிள் மாதிரி போட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து உள்ளே ஏதாச்சும் கிடைக்கும் போல கைஸ். ஏதோ வச்சுருக்காங்க உள்ளே போனால். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கைஸ் பண்ணுறது? ஓ இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். 1 minute. இப்போ வாங்க போகலாம். யாரும் வந்து தட்டினாங்க கதவை. இதை வச்சு அப்படியே மேலே ஏறி போயிடலாம். எப்படி கைஸ் நம்ம ஐடியா? என் ஃப்ரெண்டும் இதே கேம் தான் விளாண்டான். அவனுக்கு இந்த ஐடியா இல்லைன்னு சொல்லி கேமை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நம்மளுக்கு இப்போ அந்த ஐடியா கிடச்சிருச்சு கைஸ். இல்லை கைஸ் 1 minute கைஸ். எதுக்குடா கீழே விழுச்சின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குது. காசை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. அதான் மெயினு. இந்த காசாட உனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் அங்கே காசு கிட்ட இருக்கு நல்லா தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காசு கிட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹெலிகாப்டர் மாதிரி. நிறைய காசு இருக்கு. இல்லை நமக்கு வேணும். நம்மக்கிட்ட நிறைய காசு ஆயிடுச்சு. என்னடா காசு கேம் கார்டாக வந்துருக்கு அப்படின்னு கேட்பீங்க. சும்மா அங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வச்சு ஏதாச்சும் பொருள் வாங்கலாம்ல. முடிக்க போகிறோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ காசு? நிறைய காசு இருக்குது. அதான் எல்லா காசையும் எடுத்தாச்சு. வச்சிருக்கா. மேலே போய் பார்ப்போமா மேலே என்ன இருக்குன்னு? எதுவும் இல்லை. நீ ஹெலிகாப்டரில் ஏற வேண்டிதான். ஹெலிகாப்டர் தானாக ஓடுது கைஸ். நான் ஓட்டவே இல்லை. எப்பயும் எங்கேயோ வந்துட்டோம் கைஸ். ஹெலிகாப்டரில் வந்து ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். எதுவும் பண்ண முடியல. ஐயோ காசு கேட்குறாங்க. அயன்மேன் ஆகணுமா? காசு கேட்குறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது என்னடா? இப்போ போய் பார்க்கலாம். இந்த இடமா? ஐயோ இது நம்ம திருப்பி வந்த இடம். இது யாருமே இல்லை. ஸ்பைடர்மேனே இல்லை. எக்ஸிட் எப்படி வந்தாச்சு? காசு இருக்குல்ல. காசு சிவமா போக முடியுது. சூப்பர் கைஸ். இதோட நம்ம கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லியும் வரும்.
பாய்.